Ayo, taman nahan budi. Kali kering ada orang. Iya. Sorry, halu. Lama, jangan. என்ன சொல்லுங்க பிரச்சனை இல்லை நான் இறைச்சியை வருவோம் அது அவ்வளோ
Scott, Sanadis, attention, band, roll.
வாழ்வை அறிவித்து கௌரவிப்பதற்காக இப்பொழுது மலர்முகை சாரதி வாயிலத்தை நன்றி. தமிழ் கலாச்சாரத்தின்படி ஆரத்தி எடுத்து அவர்களுக்கு வரவேற்பு வழங்கப்படுகின்றது. இன்றைய நிகழ்வினுடைய சிறந்த விருந்தினராக முல்லைத்தீவு அரசு கட்டிடக் கலைஞர்கள், தச்சு வேலை பணியாளர்கள், இந்த ஊரைச் சேர்ந்த மக்கள் இதற்கு அனுமதியும் அனுசரணையும் வழங்கிய அதிகாரிகள் அத்தனை பேருக்காகவும் நன்றி கூறுகின்றோம். இந்த நல்ல உள்ளவர்களுடைய பங்களிப்பினாலும் நல்ல சிந்தனைகளாலும் நாங்கள் இந்த பிள்ளைகள் எங்களுடைய சமூகம் உயர வளர எங்களுக்கு துணை செய்கிறார்கள். இந்த கட்டிடத்தை ஆசீர்வதித்தவர்களும் இங்கே எங்கள் பிள்ளைகள் பாதுகாப்போடும் பராமரிப்போடு உமது ஞானத்தின் வழிகளில் நடப்பதற்கு அவர்களுக்கு கல்வி செல்வம் தந்தது. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய உமது மகன் வழியாக மன்றாட செல்கிறோம். ஆமென். கட்டிடம் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய வேளையிலே சிவகோயில் குருக்கள் அவர்களை பால் காட்சிகின்ற நடத்தை ஏற்றுமாறு அன்புடன் சொல்லுங்கள். அழைக்கப்பட்ட விருந்தினர்கள் இப்பொழுது சற்று நேரம் சென்று புதிய கட்டிடத்தை பார்வையிட்டுள்ளார். விருந்தினர்கள் பார்வையிட்டதை பார்த்து எல்லோரும் போடப்படுகின்ற பந்தலிலே வந்து அமர்ந்து கொள்வார்கள். அதனை பாடி வளர்ந்த நிகழ்வுகள் ஆரம்பம்.
நிகழ்வுகள் ஆர்வமாக இருக்கின்றன. அவரைத் தொடர்ந்து வட மாகாண முதல்வர் அருட்தந்தை ஜெயந்தன் பச்சிக் அவர்களையும், அதனைத் தொடர்ந்து மேலதிக அரசாங்க அதிபர் குணபாலன் அவர்களையும், அருட்தந்தை மரக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை அஞ்சலிப்பிள்ளை அவர்களையும், சிவன் கோவில் குழுக்கள் உயர் கீர்த்திவாசன் அவர்களையும், அஞ்சல் ஜெயக்குமார் அவர்களையும், kindly invite Mr. Mutha to light the oil lamp. வலய கல்வி பணிமனையில் இருந்து வந்திருக்கின்ற பிரதிநிதி அவர்களையும், டாக்டர் சுதர்ஷன் மெடிக்கல் ஆபீசர் ஃபார் பிளானிங் முல்லைத்தீ அவர்களையும், டாக்டர் பகீதரன் சுட்டான் அவர்களையும், தங்கு தந்தை அருட்தந்தை ஹான்ஸ்போவர் அவர்களையும், அதிபர் சுட்டான் மகா வித்தியாலயம் அவர்களையும், பிரதேச செயலகத்திலிருந்து வருகை வந்திருக்கின்ற சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தர் திருவாளர் வினோத் அவர்களையும், மரபின்படி எப்பொழுதுமே நாங்கள் எந்த நிகழ்வை தொடங்குவதற்கு முன்பாக இறைவனுடைய ஆசிரியரை வேண்டி நிற்பது வழமை. அந்த வகையிலே ஆசூரை வழங்க வருமாறு மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை அந்தோணிப்பிள்ளை அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். இந்த நிகழ்விற்கு பிரதம விருந்தினராக வந்திருக்கின்ற முல்லை மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களே, மேலதிக அரசாங்க அதிபர் அவர்களே, வடமாகாண அமலமணி தியாகிகள் சபை முதல்வர் அவர்களே, இந்து குருக்கள் அவர்களே, அருட்தந்தையர்களே, அருட் சகோதரிகளே,
மக்களே, பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளானது ஒரு மகிழ்ச்சியின் நாளாக இருக்கின்றது. இந்த இடத்திலே மலரும் முல்லை என்ற அந்த நிறுவனத்தை அமைத்து அதன் மூலமாக இந்த பிரதேச மக்கள் பல நன்மைகளை பெறுவதற்கு உரிய ஒரு சந்தர்ப்பமாக இது அமைகின்றது. உண்மையிலே இப்படிப்பட்ட ஒரு கட்டிடத்தை அமைப்பது, அதற்கான வழிவகைகளை அமைப்பது என்பது ஒரு இலகுவான காரியமல்ல. ஏனென்றால் இந்த பிரதேசத்திலே வாழுகின்ற பிள்ளைகளுக்கு கல்வி என்ற அந்த உயர் மதிப்பீடு, கல்விக்கான வாய்ப்புகள் அளிக்கப்படுகின்றது. பிரத்யேக கல்வி, பாலர் பாடசாலை, நூலகம், இப்படியாக பலதரப்பட்ட வாய்ப்புகள் அளிக்கப்படுகின்ற வேளையிலே இன்னும் இந்த கலையிலே வளர்வதற்கு அவர்களுக்கு சந்தர்ப்பமும் தரப்படுகின்றது. உண்மையிலே இதை அமைத்து கொடுத்தவர்கள் வடமாகாண அமலமறை தியாகிகள் அவர்கள். இந்த சபையினர் எங்களுடைய பகுதியிலேயும் உலகளாவிய ரீதியிலே பல்வேறு இடங்களிலே தங்களுடைய பணிகளை ஆற்றி வருகின்றார்கள். அதிலும் சிறப்பாக நலிந்த மக்களுக்கு, ஏழைகளாக இருப்பவர்களுக்கு, சமூகத்திலே சற்று பின்தங்கி இருப்பவர்களுக்கெல்லாம் பலதரப்பட்ட வசதிகளை செய்து வருகின்றார்கள். அந்த வகையிலே இந்த இடத்திலே இந்த மலரும் முல்லை என்ற இந்த நிறுவனத்தின் மூலமாக இந்த பிள்ளைகள் தங்களுடைய அறிவிலே வளர்வதற்கு, கலையிலே வளர்வதற்கு, தங்களுடைய அறிவாற்றலை வளர்வதற்கு இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை அளித்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த நிறுவனமானது நல்ல முறையிலே தொடர்ந்து வளர வேண்டும் என்று கேட்டு நிற்கின்றோம். இதிலே பயிலுகின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கல்வியுடன் ஒழுக்கத்தையும் கலையையும் பயின்று நல்ல ஆளுமை உள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும். அதைத்தான் இவர்கள் எதிர்பார்த்திருக்கின்றார்கள். இந்த கல்வியின் மூலமாக ஒரு நாகரிகமான சமூகத்தை, மனிதர்களை மதிக்கின்ற சமூகத்தை, மனித நேயமுள்ள சமூகத்தை உருவாக்குவதற்கு இவர்கள் வழிவகை செய்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த நிகழ்வு நல்ல முறையிலே நடைபெற வேண்டும் என்றும், அதே வேளையிலே இங்கு கல்வி பயிலுகின்ற மாணவ மாணவிகள் ஒவ்வொருவரும் ஒழுக்கத்திலும் கல்வியிலும் ஆளுமையிலும் வளர்ந்து எதிர்காலத்திலே நல்ல பிரஜைகளாக, மக்களாக வாழ இறையாசையை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. இறையாசிரை வழங்கி சென்ற அருட்தந்தைக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஒட்டிசுட்டான் பிரதேசம் ஏறக்குறைய 99% இந்து மக்களை கொண்ட ஒரு பிரதேசம். இந்த நிலையத்திலே கல்வி கற்கின்ற மாணவர்களும் அதே பெர்சன்டேஜிலே தான் இருக்கின்றார்கள். ஒரு மிக குறிப்பிட்ட அளவு தான் கிறிஸ்தவ பிள்ளைகள் படிக்கின்றார்கள். ஆகவே இந்த இடத்தை அமலமறை தியாகிகள் தெரிந்து கொண்டதற்கான காரணம் மனித மேம்பாடு, கல்வி, இந்த இரண்டு மட்டும்தான். அமலமறை தியாகிகள் இலங்கையிலே ஏறக்குறைய 200 வருடங்களை அவர்களுடைய பிரசன்னம் அண்மித்துக் கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய முக்கிய பணிகளிலே ஒன்று கல்வி. கிழக்கிலே சூசேப்பர் கல்லூரி, வடக்கிலே சென்ட் ஜோசப்ஸ் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரி, இப்படி பல கல்லூரிகளை நிறுவி அவர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த நோக்கத்தோடு தான் இந்த பிரதேசத்திலும் இந்து மக்கள் பெருவாரியாக வாழுகின்ற இந்த இடத்திலே மனித மேம்பாட்டை மட்டும் கருத்திலே கொண்டு அமலமறை தியாகிகள் காலடி எடுத்து வைத்திருக்கின்றார்கள். இந்த நிர்வாகத்திலே பல்வேறு வகையான கல்வி முயற்சிகள் மட்டுமல்ல, அத்தோடு சேர்ந்து மனிதர்களுடைய விழுமியங்களை வளர்த்தெடுக்கின்ற செயற்பாடுகளும் முக்கியமாக நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை உங்களுக்கு
சந்தோஷத்தோடு தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது சிவன் கோவில் குருக்கள் உயர் திரு கீர்த்திவாசன் ஐயா அவர்களை ஆசியுரை வழங்குமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். இன்றைய இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற பிரதம விருந்தினர்களே மற்றும் சிறப்பு விருந்தினர்களே, பங்கு தந்தைமார்களே, நமது பாடசாலை முதல்வர் அவர்களே, கிராம உத்தியோகத்தர்களே, மலரும் முல்லை என்கின்ற நிறுவனத்திலே கல்வி கற்க வந்திருக்கின்ற மாணவ மணிகளே, பெற்றோர்களே, அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கங்கள். மலரும் முல்லை சமூக மேம்பாட்டு மையம் ஒரு உன்னதமான பெயர், நமது பிரதேசத்திற்கு பொருத்தமான ஒரு பெயர். இந்த மலரும் முல்லை சமூக மேம்பாட்டு மையத்தினூடாக நமது மாணவ மணிகள் சிறந்த கற்றல் செயற்பாடுகள் மட்டுமல்லாது சக மனிதர்களை மதிக்கின்ற பாங்கு, கலைத்துறை சேவைகள், இன்னொரென்ன பற்பல விழுமியங்களை தமது உள்ள கிடக்கைகளை அமர்த்தி நமது பிரதேசம் மட்டுமல்ல இந்த உலகத்திலே அவர்கள் எதிர்காலத்திலே சிறந்த சிற்பிகளாக உருவாக வேண்டும். அவர்களை தொடர்ந்து இந்த இனிமேலும் வருகின்ற மாணவச்சரார்கள் அந்த கற்றல் செயல்பாடுகளினூடாக அவர்கள் தங்களை மென்மேலும் வலுப்படுத்த வேண்டும், பலப்படுத்த வேண்டும். எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய திருவருள் அவர்களுக்கு என்றென்றும் துணை நிற்க வேண்டும் என்று சொல்லி அன்பாக வேண்டி எமது நல்லாசிகளை தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஆசியுரையை வழங்கி சென்ற சிவன் கோயில் குருக்கள் உயர் திரு கீர்த்திவாசன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக மலர்முல்லை இயக்குனர் அருட்தந்தை ஜீவரட்னம் அமைதி அவர்களை வரவேற்புரை வழங்குமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இன்றைய திறப்பு விழா நிகழ்வினை தலைமை தாங்குகின்ற யாழ் அமலமரி தியாகிகளின் மாகாண முதல்வர் உயர் திரு போல் ஜெயந்தன் பச்சேக் அமதி அடிகளார் அவர்களே, முதன்மை விருந்தினராக கலந்து அமை மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்ற முல்லை மாவட்ட அரசு அதிபர் உயர் திரு உமா மகேஸ்வரன் ஐயா அவர்களே, மேலதிக அரசு அதிபர் உயர் திரு குணபாலன் ஐயா அவர்களே, ஏனைய சிறப்பு விருந்தினர்களே, வந்திருக்கக்கூடிய வைத்திய அதிகாரிகளே, வலய கல்வி பணிமனையின் பிரதிநிதி அவர்களே, இன்னுமாக குருக்கள் ஐயா அவர்களே, அருட்தந்தையர்களே, அருட் சகோதரியே, இங்கே வந்திருக்கின்ற இறை மக்களே, இப்பிரதேச வாழ் மக்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே நான் வாழ்த்துக்கள் கூறி வரவேற்றுக் கொள்ளுகிறேன். இவ்நிலையத்தின் இயக்குனர் என்கின்ற வகையில் இங்கே வந்திருக்கின்ற விருந்தினர்களை வரவேற்பது என்பது என்னுடைய கடமையாக இருக்கிறது. அந்த வகையில் பல்வேறு வேலை பழுக்கள் மத்தியிலும் எமது அழைப்பினை ஏற்று இங்கு முதன்மை விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய எமது முல்லை மாவட்ட அரசு அதிபர் உயர் திரு உமா மகேஸ்வரன் ஐயா அவர்களை வருக வருக என இருகரம் கூப்பி நாங்கள் வரவேற்றுக் கொள்ளுகிறோம். அத்தோடு எமது நிகழ்வுகள் எல்லாம் கலந்து மகிழ்பவரும் எமக்கு உதவிக்கரம் நீட்டுவராகவும் எம்மோடு பயணிக்கும் முல்லை மாவட்ட மேலதிக அரசு அதிபர் நிர்வாகத்திற்கு பொறுப்பாக இருக்கின்றவர் உயர் திரு குணபாலன் ஐயா அவர்களையும் இன்முகத்தோடு நாங்கள் வரவேற்றுக் கொள்ளுகிறோம். எமது பணிகளுக்கு உறுதுணையாக இருந்து முல்லை மறைக்கோட்ட முதல்வராக இருக்கின்ற அருட்தந்தை ஆண்டனி பிள்ளை அடிகளாரையும் நாங்கள் மகிழ்வோடு வரவேற்றுக் கொள்ளுகிறோம். ஒட்டு சுட்டான் சிவன் கோவில் பிரதம குரு கீர்த்திவாசன் ஐயா அவர்களையும் நாங்கள் இருக்கரம் கூப்பி வரவேற்று நிற்கின்றோம். இன்றைய நாள் நிகழ்விலே தவிர்க்க முடியாத காரணத்தினால் சமூகம் தர முடியாது என்று அறிவித்து தன்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கொண்ட துணுக்காய் வலய கல்வி பணிப்பாளர் திருவாட்டி மாலினி முகுந்தன் அவர்களுடைய பிரதிநிதியாக வந்திருக்கக்கூடிய
கல்வி பணிமனையினுடைய அதிகாரி அவர்களையும் மலர்முல்லை சமூகம் வரவேற்று நிற்கின்றது. அத்தோடு எமது நிலையத்தினை அமைக்க நிதி உதவி செய்த முல்லை அமைப்பின் தலைவர் திருவாளர் ஆண்டன் ஜெயக்குமார் அவர்களையும் அவரோடு இணைந்து வந்திருக்கக்கூடிய திருவாளர் வோட்டு அவர்களையும் நன்றியுணர்வோடும் மகிழ்வோடும் வரவேற்றுக் கொள்ளுகிறோம். அத்தோடு சுகாதார வைத்திய திட்டமிடல் அதிகாரி முல்லை மாவட்டம் வைத்திய கலாநிதி திருவாளர் சுதர்சன் அவர்களையும் தற்காலிக ஒட்டுச்சுட்டான் பிராந்திய சுகாதார அதிகாரி அவர்களையும் கூழாமுறிப்பின் பங்கு தந்தை எப்பொழுதும் எந்த உதவிகளை நாங்கள் கேட்கின்ற பொழுது எல்லாம் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கின்ற தந்தை கான்ஸ்போவர் அடிகளார் அவர்களையும் இன்னுமாக முன்னிய நாள் பங்கு தந்தையாக இருந்து எனது பணி வாழ்விலே உறுதுணையாக இருந்து பயணித்த அர்ப்பணி பத்திநாதர் அடிகளார் அவர்களையும் இருகரம் கூப்பி இந்நிகழ்வுக்கு நாங்கள் வரவேற்று நிற்கின்றோம். அத்தோடு வித்தியாபுர கிராமத்தின் இந்நாள் கிராம சேவகர் முன்னாள் கிராம சேவகர் திருமதி சாந்தரூபி அவர்களையும் இந்நாள் கிராம சேவகர் திருமதி மேகலா அவர்களையும் எமது அயல் பாடசாலையுடைய அதிபர்கள் ஆசிரியர்கள் அனைவரையும் வரவேற்று நிற்கின்றோம். இந்நிலையத்தின் ஆரம்பம் முதல் இந்நாள் வரை பல வழிகளில் எம்மோடு இருந்து எமது செயல்பாடுகளை இலகுபடுத்தி உறுதுணையாய் இருக்கக்கூடிய நலன் விரும்பியும் எமது நிலையத்தின் ஒரு பெற்றோராகவும் ஒட்டுசுட்டான் மகாவித்தியாலய அதிபராகவும் இருக்கக்கூடிய திருவாளர் நாகேந்திர ராஜா அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகிறோம். அது மாத்திரமன்றி எமது அழைப்பினை ஏற்று வந்திருக்கக்கூடிய பிரதேச செயலக பணியாளர்கள், ஊழியர்கள், அதிகாரிகள் மற்றும் கிராம மட்ட அபிவிருத்தி சங்கங்களினுடைய நிர்வாகிகள், கூட்டுறவு சபையினுடைய நிர்வாகிகள், ஊழியர்கள் மற்றும் திணைக்களங்களுடைய அதிகாரிகள், ஊழியர்கள் அனைவரையும் மகிழ்வோடு வரவேற்று நிற்கின்றோம். இதற்கு அப்பால் முல்லை மறைக்கோட்ட பங்குகளில் பணியாற்றுகின்ற பங்கு தந்தையர்கள், அருட் சகோதரி, அமலமரு தியாகிகள் அனைவரையும் அன்புரிமையோடு வரவேற்று நிற்கின்றோம். அத்தோடு கூழாமுறிப்பு பங்கின் இறை மக்கள், நலன் விரும்பிகள், பெற்றோர்கள், பிள்ளைகள், ஆசிரியர்கள், உறவுகள் அனைவரையும் இந்நேரத்தை நாங்கள் அன்போடு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நேரத்திலே இயக்குனர் என்கின்ற வகையில் என்னுடைய வரவேற்புரைக்கும் அப்பால் இந்த நிலையத்தினுடைய செயற்பாடுகள் எப்படி அமைந்திருக்கிறது என்பதை என்கின்ற அறிக்கை ஒன்றை உங்களுக்கு வாசித்தளிக்க விரும்புகிறேன். எமது கல்வி நிலையத்தின் கல்வி மற்றும் சமூக செயற்பாடுகளை உள்ளடங்கிய அறிக்கையாக இது அமைகின்றது. இலங்கை தீவின் கல்வித்துறை வரலாற்றில் பல பரிமாண வளர்ச்சிகளை தோற்றுவிக்க, குறிப்பாக ஆங்கில கல்வி அறிமுகத்திலும் மேம்பாட்டிலும் பெரிதும் பங்காற்றி ஏறக்குறைய 180 வருடங்களுக்கும் அப்பால் கல்விசார் செயல்பாடுகளில் அனுபவமும் மற்றும் ஆளுமை மிக்க அமைப்பாக கத்தோலிக்க திருஅவையின் அமலமருத்தியார்கள் குருக்களின் பணி அமைந்துள்ளது என்பது வரலாற்று சான்றாகும். இன்னும் சமூக பணிகளாக, அதிலும் குறிப்பாக இளையோர் மாணவர்களின் விழுமிய கல்வி மற்றும் வலுவூட்டல் செயல்பாடுகளுக்கு முன்னுரிமை கொடுத்து பல முன்னணி பாடசாலைகள், கல்வி நிறுவனங்கள், கல்வி வளாகங்கள் என ஒருங்கிணைந்த கல்வி செயற்பாடுகளை வடமாகாணத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பான பணி செயற்பாடாக செய்து வருகிறோம். அதற்கு அமைவாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒட்டுசுட்டான் பிரதேசத்தில் நமது கல்வி பணியை விரிவுபடுத்தி மலரும் முல்லை சமூக மேம்பாடு மற்றும் கல்வி வள வளாகம் என்ற அமைப்பை தோற்றுவித்து செயல்படுத்தி வருகின்றோம். 2018ஆம் ஆண்டு நிறுவனத்தை ஆரம்பித்திருந்தாலும் அதனை தொடர்ந்த காலப்பகுதியில் நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலைகளால், குறிப்பாக தொடர் குண்டுவெடிப்பு, கொரோனா பெருந்தொற்று, பொருளாதார பின்னடைவு என நாட்டின் நிலைமைகள் மாற்றம் அடைய எமது பணிகளை வீரியத்தோடு செய்ய முடியாமலும், அத்தோடு நமது கல்வி பணிக்கான அங்கீகாரமும் இடவசதியும் இப்பிரதேசத்தில் கிடைக்காத நிலை இருந்தது உண்மையே. இருந்த போதிலும் எமது மாணவர்களுக்கான கல்வி செயற்பாடுகளை முன்னெடுக்க நிரந்தரமான ஒரு காணியும் கட்டட வசதியும் தேவை என்று கருதி அதற்குரிய ஆவண செய்து நாங்கள் இந்த கட்டிடத்தை தற்பொழுது அமைத்திருப்பது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. கல்வி செயற்பாடுகளின் ஆரம்பம் 2021ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த கல்வி செயற்பாடுகள் பல இடர்கள் மத்தியில் தற்பொழுது வீரியத்தோடு நடைபெற்று வருவது மகிழ்ச்சிக்குரியது. ஆரம்பத்தில் பிள்ளைகளை சேர்ப்பது அல்லது கல்வி பணிக்குள்ளே நாங்கள் உள்வாங்குவது என்பது கடினமாக இருந்த போதிலும் பல பாடசாலைகளின் அதிபர்களுடைய உதவிகளோடு பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்தி இந்த கல்வி பணிகளை நாங்கள் ஆரம்பித்து
ஆங்கிலத்தில் தரமான சிறந்த கல்வியை கொடுக்கக்கூடிய நிலையமாக நாங்கள் மாறியிருக்கிறோம். இன்று இந்த நிலையத்தில் 120க்கும் அதிகமான மாணவர்களை கொண்ட பெரிய இலவச காத்திரமான ஆங்கில கல்வி நிலையமாக நிறுவனமாக மாறியிருக்கிறது என்றால் அது எமது மாணவர்கள் கல்வியின் பால் கொண்ட தாகமும் அதை நிறைவாக கொடுக்க வேண்டும் என்ற பெற்றோரினுடைய உத்வேகமும் இங்கே கற்பிக்கின்ற ஆசிரியருடைய பேராவலுமாக இருக்கிறது. ஆசிரியர் வளம் இப்பிரதேசத்தில் ஆங்கில ஆசிரியர்களை தேடி கல்வி பணிக்கு அமர்த்துவது என்பது இலகுவானது அல்ல. பல சிரமங்களின் மத்தியில் பல ஆசிரியர்களோடு தொடர்பு கொண்டு அவர்களின் சேவையை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியாமலும் இருந்திருக்கிறது. இன்று எமக்கு மிக அர்ப்பணிப்புள்ள மாணவர்களின் கல்வியிலும் நமது நிலையத்தையும் நிறைவாக அன்பு செய்கின்ற 8 ஆசிரியர்கள் எமக்கு கிடைத்திருப்பது பெரும் வரப்பிரசாதமாகும். இந்த நேரத்தில் அவர்களின் சேவை மனப்பான்மைக்கும் அர்ப்பணிப்புக்கும் நாங்கள் மதிப்பளிக்கிறோம். 4 ஆங்கில ஆசிரியர்களும் ஒரு நடன ஆசிரியருமாக 3 முன்பள்ளி ஆசிரியர்களாக எங்களோடு சேர்ந்து இவர்கள் பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள். நிரந்தர அமைவிடம் எமது நிலையத்தினை நாம் அமைக்க காணி ஒன்றினை பெற்றுக்கொண்டு அதிலே நிரந்தர அமைவிடம் அமைக்க எமக்கு நிதி பங்களிப்பு செய்கின்ற ஸ்டிச்சிங் முல்லை அமைப்பின் பிரதானி திருவாளர் அஞ்சன் ஜெயக்குமார் அவர்களும் அவரோடு இணைந்த ஏனைய உறுப்பினர்களும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியோடு அவர்களை நினைத்துக் கொள்ளுகிறோம். அவர்களுடைய நிதி உதவினாலே இந்த நிரந்தர கட்டடம் அமைந்திருப்பது எமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. அத்தோடு அருட்தந்தை சேவியர் அடிகளாருடைய நிதி பங்களிப்பும் எங்களுக்கு இந்த கட்டடத்திற்கு கிடைத்திருக்கிறது என்பது இரட்டிப்பு மகிழ்ச்சியே. அது மாத்திரமல்ல, ஏனைய இதர வேலைகளை செய்வதற்காக நாங்கள் நிதியுதவியை கேட்கின்ற பொழுதெல்லாம் மனம் கோணாமல் எங்களுக்கு தொடர்ந்துமாக நிதியுதவியை செய்து வருகின்ற இந்நாள் மாகாண முதல்வர் அருட்பணி போல் ஜெயந்தன் பச்சை அமதி அடிகளாருக்கும் நிதியாளர் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் இந்த நேரத்திலே தெரிவிப்பது சால பொருத்தமாக இருக்கிறது. அத்தோடு இந்த நிலையத்தினுடைய அடிக்கல் நாட்டுகின்ற காலப்பகுதியில் மாகாண முதல்வராக இருந்து தற்பொழுது ரோமாபுரியில் இருக்கும் அருட்பணி யூஜின் பெனடிக்ட் அடிகளார் அவர்களையும் அவருடைய நிதியாளர் திரு FLN குருஸ் அடிகளார் அவர்களையும் இந்த நேரத்திலே நாங்கள் நன்றியோடு நினைத்து கொள்ளுகிறோம். 2023-24 ஆண்டு மாணவர்களின் சாதனைகள். முதல் தடவையாக இப்பிரதேச மாணவர்களுக்கு ஆங்கில எலக்யூஷன் வகுப்புகளை அறிமுகம் செய்து 2022 ஆண்டு நாங்கள் அந்த வகுப்புகளை ஆரம்பித்திருந்தோம். இருந்தும் IIMST அதாவது இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மியூசிக் ஸ்பீச் அண்ட் டிராமா என்கின்ற அமைப்போடு இணைந்து முதல் தடவையாக 14 மாணவர்களை போட்டிக்கு அனுப்பியிருந்தோம். தொடர்ச்சியாக அடுத்த ஆண்டு நாங்கள் 38 மாணவர்களை போட்டிக்கு அனுப்பியிருந்தோம். அந்த 38 மாணவர்களில் 10 மாணவர்கள் தங்கப்பதக்கத்தையும் 27 மாணவர்கள் வெள்ளி பதக்கத்தையும் 1 மாணவன் வெண்கல பதக்கத்தையும் பெற்று 100% வெற்றி பெற்று சாதனை படைத்தார்கள். பெற்றோருக்கும் பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் எமது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். 5 தங்கப்பதக்கத்தை வென்றவர்கள் கொழும்பு நகரசபை மண்டபத்தில் தாமரை தடாகம் என்று சொல்லப்படுகின்ற நகரசபை மண்டபத்திலே தேசிய மட்ட ஃபெஸ்டிவல் போட்டியில் தேசிய வெற்றியாளர்களாக 5 பேர் தெரிவு செய்யப்பட்டு எமது நிலையத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அது மாத்திரமன்றி எமது நிலையத்திற்கு அதிகூடிய தங்கப்பதக்கம் பெற்ற நிலையமாகவும் அதிகூடிய மாணவர்களை வெற்றியாளர்களாக உருவாக்கியமைக்காகவும் இப்பிரதேசத்தில் நாங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு IIMST அமைப்பு எம்மை கௌரவித்திருக்கின்றது என்பது பெருமையாகும். இந்த ஆண்டும் நாங்கள் 30 மாணவர்களை போட்டிக்கு அனுப்பியிருந்தோம். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக அதிலே 7 மாணவர்கள் தங்கப்பதக்கத்தை பெற்றிருக்கிறார்கள். 23 மாணவர்கள் வெள்ளி பதக்கத்தினை பெற்று சாதனை படைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். அது மாத்திரமன்றி கடந்த காப்போதஸ் சாதாரண தர பரீட்சையில் ஆங்கில பாடத்திலே 7 மாணவர் பவர் கண்டெஸ்ட், ஸ்கிராபிள் காம்படிஷன் போன்ற போட்டிகளில் எமது மாணவர்கள் பங்கு பற்றி பரிசுகளை பெற்றிருக்கிறார்கள். அதிலே முதன்மையான மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டு வருடா வருடம் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். மாணவர் பெற்றோர் பங்களிப்பு. நல்லதொரு பெற்றோர் சமூகத்தை எமது நிலையம் பெற்றிருக்கின்றது என்பது உண்மையாகும். பிள்ளைகளின் கல்வியில் ஊக்கமும் எமது நிலையத்தில் பற்றும் பாசமும் நமது பணிகளை புரிந்து கொண்டு அன்பு செய்கின்ற பெற்றோர்களை நாம் கொண்டிருக்கிறோம். எந்த பணிகளை கொடுத்தாலும் தாராள மனதோடு விருப்பத்தோடு வேலைகளை செய்கின்ற பெற்றோர்களே, இந்த நாளை நீங்கள் தான் உங்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து அழகுபடுத்துகின்றீர்கள். தொடர்ந்துமாக
தமது பணிகளை காத்திரமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் வழங்க உறுதியோடு இருக்கிறோம். உங்கள் ஒத்துழைப்புகளை இன்னும் நிறைவாக எங்களுக்கு தாருங்கள். அது மாத்திரமன்றி கல்வி செயற்பாடுகளோடு கூடிய துணையாக இருக்கக்கூடிய எங்களுடைய வளவாளர்கள், ஆசிரியர்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே நான் நன்றியோடு அவர்களை நினைத்துக் கொள்ளுகிறேன். சமூக மேம்பாட்டு பணிகளாக எமது இந்த நிறுவனத்தின் வெறுமனே கல்வி பணி மாத்திரமன்றி சமூக பொருளாதார வாழ்வாதார உதவிகளையும் நாம் தொடர்ந்து வழங்கி வருகிறோம். பல நல்ல உள்ளங்களுடைய நிதி உதவியோடு ஊக்குவிப்பு உதவிகள், வைத்தியசாலைக்கு தேவையான வைத்திய உபகரணங்கள், மருந்து பொதிகள் மற்றும் மூக்கு கண்ணாடி, நோயாளர்களுக்கான அத்தியாவசிய பொருட்கள், விளையாட்டு கழகங்களுக்கான ஆடைகள், விளையாட்டு உபகரணங்கள், உலர் உணவு பொதிகள் மற்றும் இடர்கால அனர்த்த உதவிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாண்டில் எமது திட்டமாக இவ்வாண்டில் நாம் ஆங்கில சான்றிதழ் வகுப்புகளை ஆரம்பித்திருக்கிறோம். அது மாத்திரமன்றி ஸ்கிரபிள் கிளப் மற்றும் வருடாந்த போட்டிகளை நடாத்த எண்ணியிருக்கிறோம். மற்றும் பெண் தலைமைத்துவ குடும்பங்களினுடைய வருமான ஊக்குவிப்பாக அழகு கலை, தையல் பயிற்சி போன்றவற்றை நாங்கள் செயற்படுத்த எண்ணியிருக்கின்றோம். அது மாத்திரமன்றி மாணவர்களுடைய பெற்றோர்களுடைய உள வளர்ச்சிக்காக, ஆளுமைக்காக யோகா பயிற்சியையும் நாங்கள் இவ்வாண்டிலே நாங்கள் ஆரம்பிப்போம் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இப்படியாக எங்களுடைய கல்வி செயற்பாடுகள் இந்த இடத்திலே சென்று கொண்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அத்தோடு இன்னும் ஒரு செய்தியை உங்களோடு இந்த நேரத்திலே நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். எமது மதுரமுல்லை முன்பள்ளி மாணவியாக இருக்கக்கூடிய செல்வி இதிக்ஷா அவர்களுடைய தாயார் இறைபதமடைந்துள்ள நிலையிலே நாங்கள் அவருக்கு இதய அஞ்சலிகளை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அத்தோடு அவருடைய ஆன்மா இறை அன்பில் சங்கமிக்க நாங்கள் அவருக்காகவும் இந்த நேரத்தில் நாங்கள் பிரார்த்திக்கிறோம். நன்றி. தன்னுடைய இறையாசிரியர் எங்களுக்கு வழங்கி நிற்கின்ற சிவன் கோயில் குருக்கள் உயர் திரு கீர்த்திவாசன் அவர்களுக்கு எங்களுடைய அன்பு பரிசை வழங்குமாறு மலர் முல்லை எங்களுடைய உரைக்கு செல்லுவது சால பொருத்தகமாக இருக்கும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொண்டு இப்பொழுது ஒட்டிசுட்டான் மகா வித்தியாலய அதிபர் திருவாளர் நாகேந்திரராசா அவர்களை அன்போடு உரையாற்றும்படி அழைக்கின்றேன். வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்ததம் உள்ளத்தனையது உயர்வு என்ற ஐயன் வள்ளுவனின் வார்த்தைகளை மனதிலே எழுதி கொண்டு இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அமலமரி தியாகிகள் சபையினுடைய வடமாகாண முதல்வர் மரியாதைக்குரிய ஈஸ்வர ஆலயத்தினுடைய குருக்கள் அவர்கள், ஹலோ, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அருட்சந்தியர்கள், அருட்சகோதரி அவர்கள், அன்பான பெற்றோர்கள், அரசு திணைக்களங்கள் சார்ந்த அதிகாரிகள், பிள்ளைகள், உங்கள் எல்லோரையும் அன்பாக விழித்துக் கொள்கிறேன். என்னை இந்த மேடைக்கு அழைக்கிற பொழுது எனக்கு ஒரு சிறிய முடிச்சு போடப்பட்டிருக்கிறது. அந்த ஏற்கனவே எனக்கு முடிச்சு போட்டுக்கொண்டு தான் இருந்த பொழுது அந்த முடிச்சு இன்னமும் ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே காலத்தோடு தான் எங்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. எனவே காலத்தை சரியாக நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது இன்றைய கடமை. காரணம், பல்வேறு நிகழ்வுகள் இந்த நிகழ்ச்சி நிலையில் இருப்பதனால் விரைவாக உங்களிடம் இருந்து சென்று விடுவேன். எங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே இங்கே முன்னர் சொன்னது போல இது ஒரு கல்வி பணிக்கான ஒரு தொடக்கம் அல்லது ஒரு நிலையத்தை ஆரம்பிக்கின்ற ஒரு சிறப்பான நிகழ்வு. இன்றைய தருணம் அல்லது இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாளாக அமைந்திருப்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையிலே இங்கே ஏற்கனவே இந்த மேடையிலே சொல்லப்பட்டது போல இது அதிகளவான இந்து மக்கள் வாழுகின்ற இந்த இடத்திலே
ஒரு கிறிஸ்தவ பாரம்பரியத்திலே கல்வியை வழங்கி கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கியது அல்லது உருவாகி இருக்கிறது. அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்ற கேள்விகள் பலரிடம் இருக்கும். இந்த நிலையத்தை ஆரம்பிப்பதற்கான நிலத்தை நாங்கள் தேடுகிற பொழுது நாங்கள் சந்தித்த சவால்களுக்குள்ளே அதுக்கு முன்பு வீதிக்கு அருகிலே ஒரு சர்ச் இருக்கிறது, இன்னும் ஒரு சர்ச்சை கட்டப் போகிறார்களா என்று எங்களிடம் கேட்டார்கள். அதற்கான விடை இன்று கிடைத்திருக்கிறது. இந்த மார்க்கம் அல்லது மதம் என்பது அவரவர் நம்பிக்கையின் பாற்பட்டது அல்லது அவரவருடைய அந்த புறப்புரிமையின் பாற்பட்டது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சமூகத்துக்கான நன்மை நடப்பதற்கான அந்த வாய்ப்பை அல்லது சந்தர்ப்பத்தை சரியாக நாங்கள் பெற்றுக்கொள்கிற பொழுது, அதனை பயன்படுத்திக் கொள்கிற பொழுது அது காலம் முழுக்க நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய மத்தியில் இருக்கின்ற ஒட்டுசுட்டான் அபிவிருத்தி பாதையிலே அல்லது அபிவிருத்தி செய்யப்பட வேண்டிய ஒரு பிரதேசமாக இருப்பது யாவரும் அறிந்தது. அந்த வகையிலே இந்த ஒட்டுசுற்றானிலே ஒரு நல்ல விடயத்தை மையப்படுத்தி இந்த மாவட்டம் பூராக அமைப்பதற்கான முயற்சி 2018ஆம் ஆண்டிலே ஆரம்பமானது. மலரும் முல்லை என்ற அந்த அமைப்பு ஃபாதர் அன்புராசா அவர்களோடு சேர்ந்து நாங்கள் பயணித்த அந்த நாட்கள் அதுதான் தொடக்கமாக இருந்தது. ஆனால் இங்கே இருக்கின்ற திருவாளர் அண்டன் ஜெயக்குமார் அவர்கள் இப்படி சில மனிதர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். அவர் ஹொலண்டுக்கு சென்றார், தான் தன்னுடைய பொருளாதாரத்தை ஈட்டி தன்னுடைய குடும்பம் பிள்ளைகளோடு சந்தோஷமாக வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் இந்த ஒட்டுசுட்டான் மீது அவர் கொண்ட பற்று ஆரம்ப நாட்களில் ஒட்டுசுட்டான் மகாவித்தியாலயத்தில் அவர் ஆசிரியராக இருந்து அந்த உயர்தர மாணவர்களை உருவாக்கி இந்த மாவட்டம் முழுவதும் ஒரு நாடகத்தை அரங்கேற்றி சமூக மேம்பாட்டுக்காக அவர் எவ்வாறு உழைத்தாரோ அதே உழைப்பை தான் இன்றைக்கும் அவர் உழைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் தானும் வாழ்ந்து தன்னுடைய சமூகத்தையும் வாழ வைப்பதற்காக இன்றைக்கு ஹொலண்டிலே இருந்து கொண்டு ஆலயங்களுக்கு சென்று தான் தன்னுடைய மனைவி குழந்தைகள் எல்லோரும் எங்களுக்காக உண்டியலை மற்றவர்களிடம் ஏந்தி நிதியை திரட்டி தாங்கள் பற்றி பிடிக்கக்கூடியவர்களை பற்றி பிடித்து அதனை சரியான ஒரு நிறுவனத்துக்கு ஊடாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த அமலமரி தியாகிகளை பிடித்து அவர்களுக்கு ஊடாக ஒரு சிறப்பான ஒரு நகர்வு முன்னெடுக்கப்பட்டு இன்றைக்கு இந்த அழகிய கட்டிடமும் இங்கே சொல்லப்பட்ட இந்த அறிக்கையிலே சொல்லப்பட்ட அத்தனை விடயங்களும் நிறைவேறி இருக்கின்றன. எங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இங்கே இருக்கிற இத்தனை குழந்தைகளும் இன்றைக்கு இன்னும் ஒரு 10 வருடத்தின் பின்னால் 20 வருடத்தின் பின்னால் அவர்கள் எங்களுடைய சமூகத்திலே அன்றைய நாளில் இருக்கிற சவால்களை வெற்றி கொள்ளக்கூடியவர்களாக வாழ வேண்டும். இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு, ரோபோ தொழில்நுட்பம் இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த ஆண்டிலே புதிய கல்வி சீர்திருத்தம் வர இருக்கிறது. 7 பாடங்களாக சாதாரண தரத்திலே புதிய நடைமுறைகள் வர இருக்கின்றன. 1, 6, 10 புதிய சீர்திருத்தங்கள் வருகின்ற பொழுது அந்த காலத்திலே மிக முக்கியமான விடயங்களாக இந்த அறிவியல் சார்ந்த விடயங்கள், கணித்துறை சார்ந்த விடயங்கள் தான் இன்றைக்கு அது ஆளுமை செலுத்த போகின்ற விடயங்களாக இருக்கின்றன. எனவே இவற்றுக்கு எல்லாவற்றுக்கும் எங்களுடைய பிள்ளைகளை தயார்படுத்துவதற்கான ஒரு அடிப்படையாகவே இந்த மலரும் முல்லை இருக்கிறது. இந்த மலரும் முல்லை என்பது ஒரு மிகவும் அழகான மிக பெருமதியான ஒரு சொல். அது ஒரு முடிந்த முடிவல்ல. மலரும் என்பது எப்பொழுதும் புதிதாக மலர்ந்து கொண்டிருக்கும். அது இந்த முல்லையிலே இந்த பிள்ளைகளுடைய மனங்களாக, இதயங்களாக, இந்த பெற்றோர்களுடைய மகிழ்ச்சியாக, இங்கே இருக்கிற விருந்தினர்களுடைய இந்த மகிழ்ச்சியாக அது எப்பொழுதும் இருக்கும். நிச்சயமாக என்று ஒரு நாள் முல்லை சிறப்பாக மலரும் அல்லது இந்த முல்லைத்தீவு சிறப்பாக அபிவிருத்தியும் அடையும் என்ற அந்த எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பாகவே இந்த மலரும் முல்லை இருக்கிறது. எனவே இங்கே இருக்கின்ற என்னுடைய அன்பான சகோதரர்களே, இங்கே இருக்கிற அன்பான விருந்தினர்களே, எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு பாதி அழிவை சந்தித்த மனிதர்களாக மீண்டும் வாழ்வதற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அறிவால் இந்த உலகத்தை வெற்றி கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இன்றைக்கு இருக்கிறது. மிக பொருத்தமான காலகட்டத்திலே இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இனியொரு தடவை இலங்கையிலே நாங்கள் இந்த வன்முறைகளை அல்லது அடுத்தவர்களோடு நாங்கள் போராடுவதை முன்னெடுக்க முடியாது என்ற சூழல்தான் அது உயிர்த்தறிந்த விடயமாக இருக்கிறது. எனவே இந்த அறிவை நாங்கள் வாழ்க்கைக்குரிய சக்தியாக மாற்றிக்கொண்டு இங்கே இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் வல்லமை உள்ளவர்களாக ஆக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. அதற்கான ஒரு ஆயுதமாக கல்வி மட்டுமே இருக்கிறது. எனவே இங்கே இருக்கிறவர்கள் பொருளாதார ரீதியாக எங்களுடைய இயக்குநர் அவர்கள் சொன்னது போல இளைய பெற்றோர்கள் அதிகளவாக இருக்கிறார்கள். அதிலும் பிள்ளைகளை இங்கே படிக்க விட்டுவிட்டு எங்களுக்கு முடிந்தால் தொழில்நுட்ப அறிவை கொடுங்கள் அல்லது அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கான ஒரு வாய்ப்பை பெற்றுக் கொடுங்கள் என்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஏனெனில் எங்களுடைய சமூகம் வலுவுள்ளதாக மாற வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே நாங்கள் எங்களுடைய சொந்த காலில் நிற்பதற்கும், நாங்கள் தலையிலிருந்து நிற்பதற்கும், நாங்கள் எங்களுடைய பிரதேசங்களை அபிவிருத்தி செய்வதற்கும், எங்களை நாங்கள் வலுப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு ஆதாரமாக அல்லது ஒரு ஆலயமாக இந்த மலரும் முல்லை அமைந்திருக்கிறது. எனவே இந்த மலரும் முல்லையை இந்த இடத்திலே அமைத்து தருவதற்கு பலர் துணை நின்றிருக்கிறார்கள். இந்த இடத்திலே இருந்த இந்த தரிசாக இருந்த நிலத்தை
நிலங்களை உழுவதைப் போல் நல்ல மனங்களை உழுதுடுங்கள், உழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் தரிசாக இந்த பற்றையாக இருந்த நிலத்தை உழுது இன்றைக்கு மனங்களை, குழந்தைகளுடைய மனங்களை புதுப்பிப்பதற்கான முயற்சியை இந்த இடத்தில் எடுத்திருக்கிறோம். மிகவும் உன்னதமான தியாகம், அர்ப்பணிப்பு இங்கே நடைபெற்றிருக்கிறது. இங்கே அருட் சகோதரர் ஜீவா அவர்களை பொறுத்தவரைக்கும் கடினமான ஒரு உழைப்பாளி. அவர் 2 தடவைகள் நான் நினைக்கிறேன் இங்கே ஓடித்திருந்து விபத்துக்குள்ளாக இருக்கிறார். இரவு பகலாக அவருடைய உழைப்பு தான் இங்கே இருக்கிற இந்த குழந்தைகளுடைய எழுச்சி அல்லது இந்த பெற்றோர்களுடைய இணைவாக இருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமான தியாகத்தின் அடிப்படையிலே தான் இந்த விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றன. இந்த ஒரு இலக்கை அடைய வேண்டுமாக இருந்தால் அர்ப்பணிப்பும் தியாகமும் இருக்க வேண்டும். அந்த இரட்சணிய யாத்திரை போகிற பொழுது அந்த ஆத்ம விசாரி அவர்கள் கடை திறப்பு தான் இந்த பாதையை திறந்து முத்தி வாயிலுக்கு போகிற பொழுது மிக அழகாக சொல்வார். கல்லேன் சுருதி நலம்புரிய கருதேன் பாவம் கசணிந்திரேன் பொல்லேனும் பூகேன் கவாடம் திறமினோம். நாசதேசம் துறந்து வந்தேன் நாயேன் கபாடம் திறமினோ என்று சொன்ன தன்னை முழுமையாக அர்ப்பணித்து செயற்பாட்டில் ஈடுபட்டது பயனாக அவர் எவ்வாறு முத்திப்பேற்றை பெற்றுக் கொண்டாரோ அதுபோலவே இன்றைக்கு பல அர்ப்பணிப்பான தியாகங்களுக்கு அப்பால் தான் இந்த விடயங்கள் நடைபெற்றிருக்கிறது. நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்வீர்கள். உலகத்தில் இருக்கிற மிக உன்னதமான ஒரு தியாகி அல்லது இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஒரு சிறந்த மனிதராக நாங்கள் எடுத்து அங்கு இருந்த பெண்கள் அவருக்காக வேண்டிக் கொண்டார்கள், அவருக்காக மன்றாடினார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், எனக்காக மன்றாடுவதை விட்டு உங்களுடைய குழந்தைகளுக்காக மன்றாடுங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்காக மன்றாடுங்கள் என்று சொன்னார். இன்றைக்கு அதுதான் நடக்கிறது. அப்படி தங்களுடைய தோள்களிலே சிலுவையை சுமந்து கொண்டு இன்றைக்கு இந்த அமலமரி தியாகிகள் இந்த பெற்றோர்களை சரியாக பிடித்து இந்த பிள்ளைகளுக்காக தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு மதம் கடந்த பணி. நாங்கள் சரியாக இதனை புரிந்து கொள்ள வேண்டும். எங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு சமூகத்திலே ஒரு 10 ஆண்டுகளின் பின்னர் 20 ஆண்டுகளின் பின்னர் இதனுடைய விளைவை நாங்கள் அனுபவிப்போம். எனவே நிச்சயமாக இந்த முல்லை மலரும் அதற்குரிய வாய்ப்பை இந்த நாள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இதில் இணைந்து கொண்ட உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அர்ப்பணிப்போடு செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்து எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் வாழ்வதற்காக எங்களுடைய காலத்தை வசமாக்கிக் கொள்வோம். அதுதான் வாய்ப்பாக இருக்கும் என்பதை கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பான வார்த்தைகளுக்கு அதிபருக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக உரையை ஆற்றும்படி அன்போடு அழைக்கின்றேன். மனோரம்மியமான இந்த மாலை வேளையிலே மலரும் முல்லை என்று சொல்லப்படுகின்ற ஒரு அற்புதமான அமைப்பினுடைய ஒரு திறப்பு விழா நிகழ்விலே நாங்கள் கோலாகலமாக கலந்திருக்கின்றோம். இந்த நிகழ்வை தலைமை தாங்கி அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் வடமாகாண முதல்வர் அவர்களே, இன்றைய விழாவின் பிரதம விருந்தினர் எங்களுடைய மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களே, எங்களுடைய மேலதிக மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய பங்கு தந்தையர்களே, எங்களுடைய ஒட்டுசுட்டான் சிவன் கோவில் பிரதம குரு கீர்த்திவாசன் ஐயா அவர்களே, எங்களுடைய இந்த நிறுவனம் அமைவதற்கு காரணகர்த்தாவாக இருக்கின்ற எங்களுடைய அன்புக்குரிய தம்பி ஜெயக்குமார் அவர்களே, அவரோடு நெதர்லாந்து வந்திருக்கின்ற அன்புக்குரிய ஃபூட்டர் அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற விருந்தினர்களே, மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். மிக சுருக்கமாக என்னுடைய உரையை வழங்கி இறுதியாக நன்றியுரை வழங்கலாம் என்று நினைக்கின்றேன். இங்கே குறிப்பிட்டது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நேரத்தை கருத்திலே கொண்டு ரத்தின சுருக்கமாக ஒரு சில விடயங்களை இவ்விடத்திலே பதிவு செய்து விரைவாக விடைபெற்றுக் கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். இந்த மலரும் முல்லை நிறுவனம் ஆரம்பிக்கின்ற பொழுது எங்களுடைய அன்பு தம்பிகளுடைய சகோதரனுடைய காணியிலே ஒரு சிறிய கொட்டில் ஒன்றை அமைத்து இந்த நிலையத்தினுடைய ஆரம்ப நிகழ்வுகளை தொடக்கி இருக்கின்றோம். எங்களுக்கு இந்த நிலையத்திற்குரிய ஒரு காணி ஒன்று தேவை. எனவே அரச அதிகாரம் கொண்ட வகையிலே இந்த காணியை பெற்றுக்கொள்வது சால பொருத்தமாக இருக்கும். எனவே அந்த வகையிலே இந்த காணியை பெறுவதற்குரிய ஏற்பாடுகளை நாயந்திரம் சார் நீங்கள் போன்றவர்கள் தான் இறங்கி செய்ய வேண்டும். வித்யாபுரத்தில் இருக்கிற சமூக மட்ட அமைப்புகளையும் இணைத்து இந்த வேலையை செய்தால் மிக பொருத்தமாக இருக்கும் என்று வேண்டிக் கொண்டதற்கு அமைவாக ஒட்டுசுட்டான் பிரதேச செயலராக இருந்த எங்களுடைய மதிப்புக்குரிய அகிலன் சார் அவர்கள் பிரதேச செயலராக இருந்த காலத்திலே பேட்ரிக்
அடிகளார் அவர்கள் இங்கே மலர முல்லைக்கு பொறுப்பாக இருந்த வேளையிலே நாங்கள் இந்த வேலை திட்டத்தை ஆரம்பித்திருந்தோம். அன்று தொடக்கம் இன்று வரை மலர முல்லையோடு இணைந்து பயணிக்கின்றவர் என்ற வகையிலும் என்னுடைய தந்தையை இழந்த 2 பேர பிள்ளைகள் இங்கே கல்வி கற்கின்ற காரணத்தினாலும் ஒரு பாதுகாவலராக இந்த மலர முல்லையோடு இணைந்து செயல்படுகின்ற ஒரு பெரும் பாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேன். எனவே நிறைய விடயங்களை இந்த மலர முல்லை சார்ந்த விடயங்களை அறிந்தவர் என்ற வகையிலே, தெரிந்தவர் என்ற முகையிலே, புரிந்து கொண்டவர் என்ற முறையிலே நான் கடந்த எங்களுடைய இந்த மலர முல்லையினுடைய தைப்பொங்கல் விழா நடைபெறுகின்ற பொழுது எங்களுடைய மாகாண முதல்வர் இங்கே வந்திருந்தார்கள். அந்த இடத்திலே நான் ஒரு உரையாற்றுகின்ற பொழுது ஒரு வேண்டுகை விடுத்திருந்தேன். எங்களுக்கு அருகில் இருக்கின்ற எங்களுடைய வைமன் முன்பள்ளி செயலிழந்திருக்கிறது. இந்த பகுதியில் உள்ள குழந்தைகளுக்குரிய முன்பள்ளி இல்லை. எனவே இந்த மலர முல்லையிலே ஒரு முன்பள்ளி ஒன்றை உருவாக்க வேண்டும். எங்களுக்கு அதுக்கு ஒரு ஆதாரமாக ஒரு உதவி செய்யுங்கள். உடனடியாக ஒரு முன்பள்ளி ஒன்றை இந்த மலர முல்லையிலே ஆரம்பிக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு கோரிக்கையை பெற்றோர் பாதுகாவலர் சார்பாக முன்வைத்திருந்தோம். நாங்கள் முன்வைத்த கோரிக்கை பரிசீலிக்கப்பட்டு அது உண்மையிலே நடைமுறைக்கு வரக்கூடிய வகையிலே ஒரு ஒழுங்கு கிடைத்த என்ற செய்தி எங்களுக்கு மகிழ்ச்சியை தந்து இந்த முன்பள்ளியும் ஆரம்பிக்கப்பட்டு இன்று நாங்கள் இந்த மலர முல்லை மிக மகோன்னதமாக வளர்ந்து உயர்ந்து வியாபித்துக் கொண்டிருக்கின்ற காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையிலே ஆரம்பத்திலே 2022ஆம் ஆண்டு நான் என்னுடைய பேர குழந்தைகளை இணைக்கின்ற பொழுது 22 பிள்ளைகளோடு தொடங்கிய அந்த துரையப்பா ஐயாவினுடைய காணியிலே அமைந்திருந்த அந்த கொட்டகையில் இருந்த கல்வி கூடம் இன்று 23ஆம் ஆண்டு 70 பிள்ளைகளோடு இயங்கிய இந்த நிலையிலே இன்று 120 ஆங்கிலம் கற்கின்ற பிள்ளைகளும், நடன வகுப்பிலே 30 பிள்ளைகளும், சான்றிதழ் டிப்ளமா கிளாஸிலே 14 பிள்ளைகளுமாக இந்த மலர முல்லையிலே கல்வியை தொடர்கின்ற ஒரு மகத்தான நிகழ்வை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறான சூழ்நிலையில் தான் எங்களுடைய இந்த மலர முல்லையினுடைய செயல்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுக்க நாங்கள் பல விடயங்களை முன்னெடுக்க காத்திருக்கிறோம். இங்கே எங்களுடைய இயக்குனர் அவர்கள் அருட்தந்தை ஜீவரட்னம் அடிகள் அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள். அந்த வகையிலே எங்களுடைய இந்த தொடர் வேலை திட்டங்களாக நாங்கள் இப்பொழுது நடன வகுப்பையும், இங்கே இருக்கின்ற முன்பள்ளியையும், இங்கே இருக்கின்ற டிப்ளமா கிளாஸையும் நாங்கள் வைத்துக்கொண்டு இன்னும் தொடர்ச்சியான பல விடயங்களை முன்னெடுக்க காத்திருக்கின்ற வகையிலே நாங்கள் இங்கே சிங்கள வகுப்பை நடத்துவதற்கு எங்களுடைய இந்த நிலையத்தினுடைய இயக்குனர் ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறார்கள். எங்களுடைய மாகாண முதல்வர் அதுக்கு அங்கீகாரம் வழங்கி இருக்கிறார்கள். ஐசிடி அதாவது தொழில்நுட்ப அந்த டெக்னாலஜி கிளாஸை தொடங்குவதற்கான ஏற்பாட்டை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதற்கான ஏற்பாடு கிடைக்க காத்திருக்கிறது. தையல் வகுப்புக்குரிய பயனாளிகளை பெற்றோர்களிலிருந்து தெரிவு செய்யப்பட்டு 20 பேரை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். அதை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தொடங்கியிருக்கிறோம். இசை வகுப்புகளிலே நடனம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஓகன் கிளாஸோ ஏனைய மிருதங்க வகுப்புகளோ வேணிய வகுப்புகளை தொடங்குவதற்கான ஏற்பாடுகளையும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையிலே எங்களுக்கு இந்த இருக்கின்ற வளாகம் எல்லாவற்றுக்கும் ஒட்டுமொத்தமாக போதுமானதாக தெரியவில்லை. நீங்கள் கண்கூடாக பார்க்கிறீர்கள். எங்களுடைய அந்த மலர முல்லை எங்களுடைய அந்த மண்டபத்திற்குள்ளே கூட பார்த்திருப்பீர்கள். எனவே வேற நாங்கள் எங்களுடைய சேவைகளை அதிகரிக்கின்ற பொழுது இந்த காணியினுடைய அளவு போதுமானதாக இல்லை. இதற்குள்ளே ஒரு கலையரங்கம் ஒன்று அமைப்பதா அல்ல இந்த நிலையிலே ஒரு 2 மாடி கட்டடத்தை ஒன்று அமைக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டால் இடம் போதுமான்ற பல ஐயப்பாடுகள் எங்கள் மனதில் இருக்கின்றது. எனவே இந்த வேளையிலே நாங்கள் நிச்சயமாக ஒட்டுசுட்டான் பிரதேச செயலாளர் அம்மா அவர்கள் இங்கே வருவார்கள். எங்கள் அரசாங்க அதிபர் அவர்கள் இங்கே வருவார்கள். மேலதிக அரசாங்க அதிபர் நிர்வாகம் வருவார்கள். எனவே நாங்கள் பெற்றோர் சார்பாக ஒரு கோரிக்கைகளை இவ்விடத்திலே சமர்ப்பிப்பது சால பொருத்தமாகும் என்ற நிலையிலே எங்களுக்கு அருகாமையில் இருக்கின்ற வைமன் முன்பள்ளி எங்களுடைய இந்த வித்யாபுரம் கிராமத்தினுடைய கிராம சங்கத்தினுடைய பொறுப்பிலும் காணி கிளையினுடைய பொறுப்பிலும் எங்கள் ஒட்டுசுட்டான் பிரதேச செயலாளருடைய ஆளுகையின் கீழும் இருக்கின்ற போதிலும் கூட அது உண்மையில் ஒரு முன்பள்ளியாக செயற்பட்டு வைமன் முன்பள்ளி என்ற பெயர் நீண்ட காலமாக நான் நினைக்கின்றேன் எங்கள் கடந்த போருக்கு முன்பாக நீண்ட காலமாகவே வைமன் முன்பள்ளி சிறப்பான ஒரு முன்பள்ளியாக இந்த பிரதேசத்திலே ஒரு தலை சிறந்த முன்பள்ளியாக முன்னுதாரணமான முன்பள்ளியாக இயங்கி வந்தது. அது கால ஓட்டத்திலே பிள்ளைகள் குறைந்து 2 பிள்ளைகள் வருகின்ற சூழலிலே அந்த முன்பள்ளி கற்கின்ற ஒரு சூழல் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம். இந்த வேளையிலே வருகின்ற பெற்றோர்கள் தங்களுடைய மோட்டார் சைக்கிள்களை துவிச்சக்கர வண்டிகளை அந்த நிழலை விட்டுவிட்டு அந்த வளாகத்திற்குள்ளே சென்று அமர்ந்திருப்பார்கள் வகுப்பு முடியும் வரை. எனவே இப்பொழுது தையல் வகுப்பு நடத்துவதென்றாலும் கூட அதற்குரிய பயனாளிகளை தெரிவு செய்கின்ற வேலை நிறைவடைந்திருக்கிறது. அந்த தையல் பயிற்சியை தொடங்குவதற்குரிய இடம் எங்களுக்கு போதுமானதாக இல்லை இந்த வளாகத்திற்குள்ளே. எனவே நாங்கள் அந்த அருகிலே இருக்கின்ற வைமன் முன்பள்ளி காணி அது அண்மையிலே தான் நான் நினைக்கின்றேன் ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்பாக புனரமைக்கப்பட்டு லட்சக்கணக்கான செலவிலே புனரமைக்கப்பட்டு அந்த கல்வி நிலையம் வைமன் முன்பள்ளி கல்வி நிலையம் ஒரு நியாயமான ஒரு மண்டபம் புனரமைக்கப்பட்டு திருத்தம் செய்யப்பட்டு கணிசமான நிதியம் பயன்படுத்தப்பட்டு செலவழிக்கப்பட்டது. இன்று அது பராமரிப்பின்றி
இருவருடைய பரிபாலனமின்றி வெறுமையாகவே இருக்கின்றது. எனவே நாங்கள் அந்த வளாகத்தை எங்களுடைய இந்த மலரமுல்லையினுடைய நிர்வாக கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வந்து அதை நாங்கள் பராமரித்துக் கொண்டு நாங்கள் அதை எடுக்கவோ அல்லது அதை நாங்கள் கையகப்படுத்தவோ இல்லாத இருக்கின்ற நிலையில் இருக்கின்றது. எனவே அந்த வளாகத்தை நாங்கள் பயன்படுத்தி அந்த வளாகத்திலே தொடர் வேலை திட்டங்களாக நாங்கள் தொடர் காத்திருக்கின்ற சேவைகளை அந்த வளாகத்துக்குள்ளே தொடரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுமா, அதற்கு எங்களுக்கு அனுமதி கிடைக்குமா, அந்த காணியை நாங்கள் பராமரிக்க முடியுமா, பரிபாலனம் செய்ய முடியுமா என்ற கேள்வி எங்கள் மனதில் எழுந்து கொண்டிருக்கின்றது. எனவே இதற்கு நாங்கள் எங்களுடைய வலயக்கல்வி பணிப்பாளரோடு இந்த விடயம் சம்பந்தமாக கதைக்கலாம் என்று கூட யோசித்திருந்தோம். துரதிர்ஷ்டவசமாக அவருடைய பிரசன்னம் கிடைக்கவில்லை. எங்களுடைய பிரதேச செயல் எங்களுடைய கிராம சபை உத்தியோகத்தவர்கள் இருக்கின்ற இந்த சூழலிலே எங்களுடைய சமூக மட்ட அமைப்புகள் வித்யாபுரம் அமைப்புகள் இருக்கின்ற இந்த நிலையிலே அந்த காணியை நாங்கள் உண்மையிலே துப்புரவு செய்து அதை பரிபாலனம் செய்கின்ற பராமரிக்கின்ற பணியை நாங்கள் செய்யக்கூடிய சூழல் வருமாக இருந்தால் எங்களுக்கு மிக பயன்பாடாக இருக்கும், மிக தேவைப்பாடாக இருக்கின்ற இந்த விடயத்தை நாங்கள் இவ்விடத்திலே சொல்லிக் கொள்வது சால பொருத்தமாக இருக்கும். எனவே நிச்சயமாக தொடர்ந்தும் ஆங்கிலத்திலே எங்களுடைய இயக்குமாருடைய எண்ணம் எங்களுடைய ஒட்டுசுட்டான் பகுதியிலே ஆங்கில கற்க நெறி போதாமல் இருக்கிறது, எங்களுடைய ஓயல் மாணவருடைய பரீட்சை பெறுபவர்கள் மிக குறைவாக இருக்கிறது என்ற அந்த ஏக்கம் நான் நிச்சயமாக இன்று தீர்க்கப்பட்டு கொண்டு வருகிறது. நான் நினைக்கின்றேன் எங்களுடைய இந்த மலரமுல்லை நிறுவனம் எங்களுடைய மாகாண முதல்வருடைய ஆசையோடு எங்களுடைய வெளிநாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய இந்த மண்ணினுடைய பிள்ளைகள் வாழுகின்ற சூழலிலும் வெளிநாட்டிலே வாழுகின்ற மக்கள் அந்தன் ஜெயக்குமாரோடு சேர்ந்து உண்டியல் வைத்து பணம் சேகரித்து இந்த நிலையத்தை உருவாக்குவதற்கு பணம் அனுப்பிய வரலாறு எங்களுக்கு தெரியும். எனவே இந்த மலரமுல்லை என்கின்ற நிறுவனம் இன்று நான் குறிப்பிட்ட படிப்படியான வளர்ச்சி பாதையிலே சென்று கால ஓட்டத்திலே கடைசி ஒரு 5ஆம் ஆண்டு வரையிலான ஆங்கில கற்கனறியுடனான ஒரு ஆங்கில கல்வி நிலையமாக இது மாறுவது எங்களுக்கு மிக ஒரு கற்பனையான எண்ணம். ஆங்கில கல்வியினுடைய உச்சம் எங்களை உயர்த்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆங்கிலத்திலே எங்கள் பிள்ளைகள் நிறைவாக முன்னுக்கு வருவார்களாக இருந்தால் எதிர்காலம் சிறப்பாக அமையும். எனவே இவ்வாறான வேண்டுகோள்களை இந்த இடத்திலே மாகாண முதல்வருடைய முன்னிலையிலும் எங்களுடைய அரசாங்க அதிபர் மேலதிக அரசாங்க அதிபர் ஆகியோருடைய முன்னிலையிலும் எங்களுடைய இந்த பிராந்தியத்திற்கு பொறுப்பாக இருக்கின்ற கிராம சேவை உத்தியோகத்தர் முன்னிலையில் நாங்கள் முன்வைப்பது சால பொருத்தமாக இருக்கும். எனவே தயவு கூர்ந்து எங்களுடைய பெற்றோர்கள் சார்பாக நாங்கள் பாதுகாவலர்கள் சார்பாக எங்கள் குழந்தைகள் சார்பாக வேண்டிக் கொள்கின்ற விடயங்களை தயவு செய்து கவனத்திலே கொண்டு கால ஓட்டத்திலே எங்களுடைய முல்லை இந்த மலர முல்லை இன்னும் மேலான சிறப்பாக வளர உங்கள் மேலான ஆதரவுகளையும் உங்களுடைய அர்ப்பணிப்புகளையும் வழங்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இவ்வளவு நேரமும் உரைகளை கேட்டு வழங்கிய நடன ஆசிரியர் தர்ஷனுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது மலரமுல்லை மாணவர்களை நடனத்தை வழங்குமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றேன். கண்ணுக்கு இனிய காட்சிகளும் கருத்துக்கு ஏற்ற செய்திகளும் கண்ணுக்கு இனிய காட்சிகளும் கருத்துக்கு ஏற்ற செய்திகளும் கவிமிகு முத்தமிழ் சுவையோடு கதை விருந்தாக படிக்கின்றோம்.
நிகழ்வுகள் தொடங்கி நீண்ட நேரத்துக்கு பிற்பாடு நீங்கள் எல்லோரும் முறையாக வரவேற்கப்பட்டிருக்கின்றீர்கள். இந்த நடனத்தினூடாக பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மலர்முல்லை நிலையத்தின் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு இன்னொரு கிராமிய நடனம் காத்திருக்கின்றது. அந்த நடனம் இதனை விட சிறப்பாக அமையும் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே இந்த நேரத்திலே எங்கள் மத்தியிலே வருகை தந்திருக்கின்ற அரசாங்க அதிபர் அவர்கள் நேரகாலத்தோடு செல்ல இருக்கின்றபடியினாலே அவருடைய உரையை நாங்கள் இப்பொழுது வழங்க இருக்கின்றோம். ஆகவே அரசாங்க அதிபர் உயர் திரு உமா மகேஸ்வரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அடைப்பதோடு எனக்கும் அவருக்கும் இடையிலே ஒரு சிறிய தொடர்பு இருக்கின்றது. திருவோணமலையிலே புனித சூசேப்பர் சென்ட் ஜோசப் பற்றிய பல நல்ல விடயங்கள் என்னுடைய காதுக்கு விழுந்தது. அவரை நான் பார்க்க வேண்டும் என்று ஆவலாக இருந்தேன். முல்லைத்தீவுக்கு அவர் அரசேப்பர் கல்லூரியுடைய நிலைமைகளை நாங்கள் மீட்டியிருந்தோம். அது மட்டுமல்ல, கும்புரப்பட்டியிலே இருக்கின்ற அரச அலுவலகத்திலும் அவர் பணிபுரிந்திருக்கின்றார். அவருடைய சிறப்பான அந்த நிர்வாக திறமையிலே இன்றும் அந்த பிரதேச செயலகம் ஓடிக்கொண்டிருப்பதை நான் மக்களிடமிருந்து கேட்டுக்கொண்டேன். அந்த அளவு சிறப்பு வாய்ந்த ஒரு வினைத்திறன் உள்ள ஒரு அரசு அதிபரை இந்த முல்லைத்தீவு பெற்றிருக்கின்றது. அவரிடம் இருந்து நாங்கள் பெற வேண்டிய நிறைய விடயங்களை மக்கள் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று கூறிக்கொண்டு அரசாங்க அதிபர் உயர் திரு உமா மகேஸ்வரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்ற அருட்தந்தை வணக்கத்துக்குரிய ஜெயந்தன் அடிகளார்களே மற்றும் இங்கே இருக்கின்ற வணக்கத்துக்குரிய அருட்தந்தையர், எங்களுடைய ஒட்டிசுட்டான் ஆலயத்தினுடைய பிரதம குருக்கள், மேலதிக அரசாங்க அதிபர் உட்பட இங்கே வருகை தந்திருக்கின்ற விருந்தினர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். இந்த ஒட்டிசுட்டான் பிரதேசத்திலே நிறுவனம் இன்றைய தினம் புது பொலிவோடு இங்கே தன்னுடைய செயற்பாடுகளை தொடர இருக்கின்றது. இந்த பிரதேச மக்கள், குறிப்பாக எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இங்கே 2 விடயங்கள் மலரும் முல்லையினுடைய அந்த நோக்கங்கள். ஒன்று சமூக மேம்பாடு, மற்றது கல்வி மேம்பாடு. நான் நினைக்கின்றேன் 2லே முதல் வர வேண்டியது கல்வி மேம்பாடு தான். கல்வி ஊடாக இந்த சமூக மேம்பாட்டை கொண்டரலாம் என்ற அந்த மிகச்சிறந்த ஒரு சிந்தனையிலே உருவாகி இருக்கின்ற இந்த அமைப்புக்கு பங்களித்திருக்கின்ற அனைவருக்கும், குறிப்பாக அமலவரி தியாகிகளுடைய அந்த நிறுவனம், அதேபோல் இதற்கு நிதி பங்களிப்பு செய்திருக்கிறவர்கள் உட்பட அனைவருக்கும் இந்த சிறந்த முறையிலே வழிநடத்துகின்ற இந்த இடத்திலே நான் அறிந்த வரையில் பாலர் பாடசாலை, மாலையிலே வழங்குகின்ற அந்த ஆங்கில கல்வி, கணனி கல்வி போன்ற இந்த செயற்பாடுகள், அதோடு மிக முக்கியமாக நான் பார்க்கிற விடயம் அந்த கவனம் செலுத்த வேண்டிய ஒரு இக்கட்டான காலத்திலே இருக்கின்றோம். எங்கள் மத்தியிலே, பெற்றோர் மத்தியிலே கல்வியினுடைய இலட்சியத்தை, கல்வி எதற்காக என்ற இலட்சியம் தொடர்பாக சரியான விழிப்புணர்வு இல்லை. பொதுவாக கல்வி 2 இலட்சியங்கள், ஒரு பறவையின் 2 இறகுகள் போல், எஜுகேஷன் ஃபார் லைஃப், எஜுகேஷன் ஃபார் லிவிங் என்பார்கள். அதாவது வாழ்க்கைக்கான கல்வி, வாழ்வதற்கான கல்வி. இதுவதற்கும் ஆளுமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி விருத்தி செயற்பாடுகளிலும் எங்கள் பெற்றோர்கள், எங்கள் சமூகத்திலே காட்டுகின்ற அக்கறை மிக குறைவு. நான் நினைக்கின்றேன் இந்த மலரும் முல்லை நிறுவனம் மிகச்சிறந்த ஒரு அமைப்பாக நாங்கள் டச் மக்களுக்கு விளக்க உரைகளை கொடுப்போம். அப்படியாக நாங்கள் இந்த மக்களுக்கு உதவி செய்வோம் என்று. அடுத்தது, இங்கு வரக்க முதல் நாங்கள் கல்ச்சர் விழா ஒன்று செய்தோம். நிதிகளை திரட்டுவது மட்டுமில்லாமல் 1 வருடத்துக்கு ஒருக்கா டச் மக்களை இன்வைட் பண்ணி பல இடங்களை நாங்கள் செய்கிற பணிகளை அவர்களுக்கு விளக்குவோம்.
அந்த பணிகள் மூலம்தான் அவர்கள் நிதி திரட்டுவதற்குரிய ஆயத்தத்தை நாங்கள் செய்வோம். அதுக்கு பிறகுதான் பேப்பர் மூலம் நாங்கள் எங்களுடைய தகவல்களை பரிமாறுவோம். அதன் மூலம் அவர்களை நிதிகளை அனுப்பி கொள்வார். நினைக்கிறேன் நாங்கள் அங்கேயே ஒரு 3 வீலை புக் பண்ணி உங்களுக்கு கிஃப்ட் தர வேண்டுவதற்காக எங்களுடைய நிர்வாகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுக்கு உரிய நன்றி அறிதலை சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு சில பரிசு பொருட்களை, உங்களுக்கு தேவையான பொருட்களை நான் கொண்டு வந்திருக்கின்றேன். இந்த நேரத்திலே அருட்பணி ஜெயந்தனடிகளாரை அரங்கிற்கு வரவழைத்து அதை கொடுக்கலாம் நினைக்கிறேன். அதுக்கு முன்பாக நான் ஒரு சில நன்றியை சொல்ல வேண்டி இருக்கிறது. இந்த அடுத்த இந்த ஜீவாடிகளாருக்கு, ஃபாதர் ஜீவாடிகளார் ஆர் என்ற ஒரு கேள்வி இருக்குது. என்னென்று சொன்னால், இந்த ஆரம்பம் தொடக்கம் இன்று வரைக்கும் ஒரு இளம் குருவானவர். ஒரு சில பெற்றோர்கள் சொன்னார்கள், இது ஃபாதரின் பள்ளிக்கூடம் என்று. நிச்சயமாக இது ஃபாதரின் பள்ளிக்கூடம் தான். ஆரம்பத்தில் இந்த குருவானவர் என்னிடம் பலர் கேட்டார்கள், இஞ்சி இந்த வெள்ள உடுப்போடு ஃபாதர்ஸ் வந்திருக்கிறேன், கோயில் கட்டத்தான் போயினமோ இல்லை சமயம் பரப்பத்தான் போயினமோன்று பல விதமான பிரச்சனைகள், பல விதமான கதைகள் எல்லாம் பரப்பப்பட்டது. உங்களுக்கு இவ்விடம் நாங்கள் இவ்வளோ பெரிய நிறுவனத்தின் பொறுப்பை தூக்கி கொடுக்க முடியாது. அதற்கு ஒழுங்கான அமைப்பு வேலை, நீதியான கட்டமைப்புள்ள அமைப்பு வேலை. அவ்வாறான அமைப்பு தான் அமலமரிப்பு தியாகிகள் சபை. அவர்கள் ஏழைகள், கஷ்டப்படவர்கள் சமநிலைப்படுத்தி பார்ப்பார்கள். எனவே அவர்களுக்குள்ள இறங்கி பணி செய்ய வேணும். பல பிள்ளைகளுக்கு பிரச்சனை, பல பெற்றார்களுக்கு பிரச்சனை. அவ்வாறு இறங்கி பணி செய்த குருவை நான் ஒரு யங் பிரிஸ்டை பார்த்தேன், அருத்தந்தை ஜீவாடிகளார். உங்கள்கிட்ட எவ்வாறு பற்றி இருந்ததுண்டே நான் ஒரு முறை பார்த்தேன். அடுத்து தான் ஜீவாடிகளார் மோட்டர் சைக்கிள் போகும்போது நாய் குறுக்க வந்து விழுந்து போனார். அப்போ கேள்விப்பட்டேன் ஹாஸ்பிட்டல் முழுக்க மலர் முல்லை பெற்றோரும் பிள்ளைகளமாமண்டு. அதிலிருந்து இவ்வளவு அழகாக பிள்ளைகளை நேர்த்தியாக பழக்கி வைத்து உண்மையிலேயே ஒரு பெருமைப்படுகின்ற விடயமாக நான் பார்க்கின்றேன். மிக்க நன்றி ஃபாதர் ஜெயந்தன், நிர்வாகம், ஃபாதர் ஜீவாடிகளார். உங்களுக்கு எமது முல்லை அமைப்பின் சார்பில் மனமார்ந்த நன்றியை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். மிஸ்டர் ராஜன், அந்த லேப்டாப்ஸுகளை கொண்டு வர நாங்கள் கொடுப்போம். இந்த நேரத்திலே நாங்கள் ஒரு சில அவருக்கு ஒரு பரிசை கொண்டு வந்திருக்கின்றேன், நீங்களே சேர்த்திட வேண்டும். அதாவது காதுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை இதன் மூலமாக பார்க்க முடியும். ஸோ அதை நீங்களே அவர்களிடம் செய்வீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இந்த எடுக்க போயிட்டார். ரைட். சார்பில் நீங்கள் அதை பெற்றுக்கொள்றதன் எல்லாம் இது உங்களுக்குரிய நிறுவனத்துக்கு நாங்கள் 4 லேப்டாப்ஸுகளை புதுசாக கையளிக்கிறோம். உடைய நூல் நிலையத்துக்கும் இதுகளுக்கும் பொறுப்பாக இருக்கும் நினைக்கிறேன். அதோடு சேர்ந்து ஒரு பீமரை நாங்கள் கையளிக்கிறோம். அதோடு சேர்ந்து அழகான டுக் டுக் இண்டில் இருந்து இந்த மலரும் முல்லைக்குரிய புதிய டுக் டுக், அதுக்கு நாங்கள் விரைவாக அந்த பெயர்களை மாற்றம் செய்து இந்த திருவிலை நாங்கள் சமர்ப்பிக்க இருக்கின்றோம்.
நான் ஒரு சில என்னென்று சொன்னால் அது சின்ன விடயம் இல்லை. நெதர்லாந்தில் இருந்து வரும்போது சூக்க சில கொண்டு வந்த அரைவாசி பொருட்கள் மலரும் முல்லைக்குத்தான். Father Jendan, மீண்டுமா உங்களைத்தான் உங்களை அப்படியே வரைந்து கொண்டுவரப்பட்டது. இதை வரைந்தவர் ஒருக்கா வந்தால் பிரசன்னா, இவர் சிறந்த ஒரு கலைஞர். இதை நாங்கள் இந்த மலரும் முல்லை நிறுவனத்தில் புதிய புரோவின்சல் அவரை இதில் இங்கே மாட்ட வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். இதை மாட்ட வேண்டும் இந்த மண்டபத்தில். அதே போல ஃபாதர் ஜி வவுட்டர். And the tour that I had yesterday gave me new perspective on the project that Anton and the founders of Stichting Mulai have done here, because it's really immense, and I've learned it after traveling in Sri Lanka. I've seen the building only on paper in the Netherlands, in the preparations that the founders did for here. But yesterday I saw it in real life. I saw the building, which is really beautiful. I saw the facilitation, which is really good. And I think the most important is not the building, is not the facilitation, but is what you can achieve with this building and this facilitation, and the staff and everybody that makes it possible for the children and women and everybody from the environment to be here, to be able to chase their dreams and to be able to develop themselves. And I'm really proud to have a little bit influence on this whole project. And I think on behalf of the bestuur in the Netherlands, I would like to thank Mr. Anton again. And I wish everybody from the area who comes here to develop themselves, I wish them all the best. And I wish the best of development for the beautiful people that I've met here around. Thank you. Nangri. Mr. Wother, when Anton was speaking here, and he said very good words about you also, and your contribution to this institution, how they collect money, and how you were the part of the contribution. Thank you very much on the behalf of our people and our provincial, all the priests here and the dignitaries. We thank you for your immense help and support. We hope that you will continue to support this Malarum Mullai institution in the future too. For the gratitude of our token, we like to present a small gift for you. I kindly invite the Dean of this area, Father Anthony Pillai, to present this small token of gratitude. Thank you very much, and I will definitely after today try to contribute as much as I can. Thank you, thank you. Thank you very much. I will just give the gist of your speech to the people, okay? நான் 2 வாரங்களாக இங்கே இருந்தேன். ஒரு வாரம் நான் அண்டனுடைய குடும்பத்தோடு செலவழித்திருக்கின்றேன். இந்த மலருமுல்லை அமைப்பினுடைய செயற்பாடுகளை நான் பேப்பரிலே தான் பார்த்திருக்கின்றேன். இப்பொழுது அதை நேரடியாக வந்து இந்த ஓப்பனிங் செரிமனியையும் ஏனைய நிகழ்வுகளையும் பார்ப்பதையிட்டு நான் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்வு முக்கியமல்ல,
இந்த கட்டிடம் முக்கியமல்ல, ஆனால் இங்கே நடக்கின்ற இவற்றை பயன்படுத்தி இங்கே நடக்கின்ற எல்லா வகையான கல்வி சமூக மேம்பாட்டு நிகழ்வுகள் மிக முக்கியமானவை. அதை நான் நேரடியாக கண்டு களித்திருக்கின்றேன். மிகவும் சந்தோஷப்படுகின்றேன் என்று அவர் கூறியிருக்கின்றார். தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக இந்த நிலையத்தை கட்டுவதற்கு பலர் உதவி செய்திருக்கின்றார்கள். இதை கட்டுவதற்கு பல வழிகளிலே உதவி செய்த ஒப்பந்ததாரர் என்று வரவில்லை. ஆகவே அடுத்ததாக அகிலன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்தான் இங்கு இருக்கின்ற தச்சு வேலைகள் அனைத்தையும் செய்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, ஃபாதர் ஜீவாவுக்கு அவர் வலது கையாகவும் இடது கையாகவும் இருந்து, கால் முறிந்த வேளையிலே காலாகவும் இருந்து அவர் உதவி செய்திருக்கின்றார். ஆகவே அவரை கௌரவிப்பதற்காக எங்களுடைய மாகாண நிதி பொறுப்பாளர் ஜோசப் கமலநாதன் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். நன்றி. அடுத்ததாக மாகாண முதல்வர் அருட்தந்தை பச்சிக் அவர்களை சிறு உரையாற்றும்படி அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இந்த நிறுவனத்தினுடைய இயக்குனர் அருட்தந்தை ஜீவா அவர்களே, இந்த விழாவிற்கு அழைக்கப்பட்டிருந்த பிரதம சிறப்பு விருந்தினர்களே, வைத்திய அதிகாரிகளே, பிரதேச செயலகத்தினுடைய அதிகாரிகளே, கிராம சேவையாளர்களே, திருவாளர் அன்றன் அவர்களே, அவர்களுடைய மனைவியார், பிள்ளைகள், உறவுகள், தாயார், சொந்தங்கள் மற்றும் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள், பெற்றோர்கள், அத்தோடு இந்த நிறுவனத்தை தாங்கி நிற்கின்ற நமது உள்ளூர் அதிகாரிகள், அதிபர்கள், ஆசிரியர்கள், நலன் விரும்பிகள் மற்றும் பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கங்களை கூறி இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதிலே நாம் கொண்டிருக்கின்ற மகிழ்ச்சியை, மட்டற்ற மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். மலருமுல்லை இந்த நிறுவனம் 4 தூண்களால் கட்டப்பட்டிருக்கின்றன. முதலாவதாக அது நல்ல உள்ளம் கொண்ட, சமூக ஆர்வம் கொண்ட, இந்த கிராமத்தினுடைய, இந்த பகுதியினுடைய மக்கள், பெற்றோர்களாகிய நீங்கள் தான் இதனுடைய முதலாவது தூண். அடுத்ததாக இந்த பகுதியிலே இந்த விதமான செயற்பாட்டை முன்னெடுப்பதற்கு எங்களுக்கு அனுமதியும் ஆலோசனையும் அனுசரணையும் வழங்கிக் கொண்டிருக்கின்ற அதிகாரிகள், கிராம சேவை உத்தியோகஸ்தர்கள், சமூக நலன் விரும்பிகள், ஆர்வலர்கள். மூன்றாவது தூணாக இருக்கக்கூடியது அமலமரி தியாகிகளுடைய ஒருங்கிணைந்த பணி. குறிப்பாக இந்த நாட்களிலே சிறப்பாக ஆர்வத்தோடு திட்டமிட்டு துல்லியமாக விடயங்களை முன்னெடுக்கின்ற அருட்தந்தை ஜீவா அவர்களுடைய பணி. நான்காவதாக திருவாளர் அன்றன், அவருடைய குடும்பத்தார், ஸ்டிச்சிங் முல்லை, வில்ட ஹான்சன், இன்னும் எம்மை நிதியால், தங்களது ஆலோசனைகளால், தங்களது ஊக்கத்தால் தாங்கி நிற்கின்ற இந்த நிதி நன்கொடையாளர்கள். இந்த 4 தூண்களில்தான் இந்த மலரும் முல்லை எழுந்து நிற்கின்றது. நமது பிள்ளைகள் நிறைந்திருப்பார்கள், வளர்ந்திருப்பார்கள், செழித்து வளர்ந்தோங்குவார்கள், நம்மை, நமது சமூகத்தை என்றைக்கும் தாங்கி நிற்பார்கள். அந்த பணியிலே நாம் எம்மை முழுமையாக ஈடுபடுத்தி உழைப்போம் என உறுதி கூறிக்கொள்ளுகின்றோம். உங்களுடைய பெற்றோருடைய, நம்மை சுற்றி இருக்கின்ற நல்லுள்ளங்களுடைய ஆர்வத்தை பார்க்கின்ற பொழுது அதை நிறைவாக இன்னும் மேலாக செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் எங்களுக்கு வந்து விடுகின்றது. எங்கள் ஆசிரியர்களை, எங்களை வழிநடத்துகின்ற உள்ளூர் ஆர்வலர்களை வாழ்த்தி நிற்கின்றோம், நன்றி கூறிக்கொள்ளுகின்றோம். இந்த
கட்டிடம் 4 தூண்களால் கட்டப்பட்டது கிடையாது. அந்த 4 தூண்களும் 4 பெரும் விழுதுகளாக இந்த மலர் முல்லையை விருட்சமாக மாற்றுகின்ற உயிருள்ள விழுதுகள். அந்த விழுதுகள் இன்னும் கிளை பரப்ப எங்களுக்கு உரம் தரும். அந்த விழுதுகள் எங்களை இன்னும் நீண்ட காலத்திற்கு தாங்கி நிற்கும், மிகுந்த நிழல் தரும், மிகுந்த கனி தரும். எங்கள் சந்ததியினர், எங்கள் பிள்ளைகள் நிறைவாக வாழ்ந்திருப்பார்கள். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி கூறி அமர்கின்றோம். நன்றி. பல்வேறு வகையிலே மலர் முல்லைக்கு மறைமுகமாக இருந்து பலர் உதவி செய்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே அவர்களை நாங்கள் கௌரவிப்பது சால பொருத்தமாக இருக்கும். அந்த வகையிலே அவர்களை கௌரவிப்பதற்காக அன்டன் ஜெயக்குமார் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். எந்த நிகழ்வு நடந்தாலும் அந்த நிகழ்வுக்கு இங்கே தன்னுடைய பங்கு மக்களை அனுப்பி அந்த நிகழ்வு சிறப்பிப்பதற்கு உதவி செய்வதும், அதே நேரத்தில் எல்லா வகையிலும் எங்களுடைய மலர்முல்லை இயக்குனருக்கு ஒத்தாசையாக இருக்கின்ற எங்களுடைய பங்கு தந்தை ஹான்ஸ் போர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக எங்களுடைய மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை அந்தோணி பிள்ளை அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். பல நிர்வாக ரீதியான உதவிகளையும் ஆலோசனைகளையும் எங்களுக்கு வழங்கி நிற்கின்ற வித்யாபுரம் கிராம சேவகர் கிராம நிலதாரி திருமதி மேகலா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அத்தோடு திருமதி சாந்தரூபி கிராம நிலதாரி அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். இந்த நிறுவனத்துக்கு உங்களுடைய உதவி தொடர்ந்தும் இருக்கும் என்று நாங்கள் நம்பிக்கொள்கின்றோம். அத்தோடு உங்களுடைய சேவைக்கும் உங்களுடைய உதவிக்கும் எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. அடுத்ததாக மலர்முல்லை மாணவ மாணவிகளினுடைய
பஞ்சமத்தில் நிக்கையில் பச்சை பசுங்கிளி ஒன்று சற்றமத்தில் காவுதடி லோகத்துக்குள் உள்ளதெல்லாம் தாளத்துக்குள் சுத்துதடி பாடல் என்பது ஒரு மாயமாகுமடி பாடல் பாடுகையில் மாடு மேயுதடி பாட்டுக்கு பாலைவனம் பூ சனி பனி சனி பனி கரு கம 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 கரு பாட்டுக்கு பாலைவனம் பூ பூக்கும் மெட்டுக்கு பெண்ணிலவும் காட்டுக்கு பிடித்த பாட்டு எந்த பாட்டு துவக்கின்ற மனிதன் தடுப்புக்கு மருந்து சோவெனும் இசை பாட்டு விதைக்கின்ற மனிதன் அலுப்புக்கு மருந்து அவன் சொல்லும் மேற்பாட்டு காராம் பசு கழுத்து மணி கன்றுக்கு புது பாட்டு பள்ளிக்கூடத்தின் கடைசி மணி பையனுக்கு இசை பாட்டு கட சுத்தி வரும் பூமியை சுத்தி சுத்தி பாட்டு பாட்டுக்கு பாலைவனம் பூ பூக்கும் மெட்டுக்கு வெண்ணிலவும் தலையசைக்கும் 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 மெட்டு மெட்டு வர்ணம் மெட்டு மெல்லிசை படிக்குதடி முட்டு முட்டு முல்லை முட்டு மெட்டுக்கு தீரக்குதடி விட்டு விட்டு அலை வந்து நட்டு வாங்கம் சொல்லுதடி நட்டு வாங்க சொந்தத்துக்கு நாணத்தட்டை ஆடுதடி 5 மணி குயில் ஒண்ணு பஞ்சமத்தில் நிக்கையில் பச்சை பசும் கிளி ஒண்ணு சச்சமத்தில் தாவுதடி லோகத்துக்குள் உள்ளதெல்லாம் தாளத்துக்குள் சுத்துதடி பாடல் என்பதொரு மாயமாகுமடி பாடல் பாடுகள் காயமாகுமடி பாட்டுக்கு பாலைவனம் பூ பூக்கும் மெட்டுக்கு வெண்ணிலவும் தலையசைக்கும் பாட்டுக்கு பாலைவனம் பூ பூக்கும் மெட்டுக்கு வெண்ணிலவும் தலையசைக்கும் மலர்முல்லை மாணவர்களினுடைய நடனத்தினுடைய பிரமாண்டத்துக்கு ஏற்றபடி இங்கு மேடை அமைந்திருக்கவில்லை. இது முதலாவது தடவையல்ல, இதுக்கு முதலும் பல நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. ஆனால் நடனத்துக்கு ஏற்ற பிரமாண்டத்திற்கு ஏற்ற மேடை நிச்சயமாக ஒரு காலத்திலே அமையும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அடுத்ததாக இந்த நிகழ்வுக்கு
எங்களுக்கு பல வகையிலும் ஒத்தாசையாக இருந்த ஓடித்திரிந்து எங்களுக்கு ஒத்தாசையாக இருந்த அருட் சகோதரன் அவர்களுக்கு ஒரு சிறிய கிஃப்டை அன்பளிப்பை வழங்க இருக்கின்றோம். ஆகவே அதை பெற்றுக்கொள்ளும்படி அருட் சகோதரனை அழைக்கின்றோம். அத்தோடு சேர்த்து மலர்முல்லை சமூகம் மலர்முல்லை இயக்குனரை கௌரவிக்க இருக்கின்றது. அந்த வகையிலே மலர்முல்லை சமூகத்தை அன்போடு அழைக்கின்றேன். இயக்குனர் ஜீவரட்னம் அவர்களை கௌரவிக்கும்படி. இளைய போனவனும் அருட்தந்தை அவர்களினுடைய அயராத உழைப்பிற்கு நன்றி செலுத்திய மலர்முல்லை சமூகத்திற்கு எங்களுடைய பாராட்டுகள். அடுத்ததாக திருவாளர் அஞ்சலினுடைய மகன் அரண் ஒரு சிறிய பாடலை வாழ்க தமிழ் மொழி வாலிய வாலியவே வானம் அழிந்தரனைத்தும் அழிந்தீர் வன்மொழி வாலியவே ஏழ்காடல் வைப்பினம் தன்மனம் வீசி இசை கொண்ட வாலியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே சூழ்களி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே தொல்லை வினை தர தொல்லை யகன்ற சுரகனம் நாடே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே வானம் அறிந்தரனைத்தும் அறிந்த வளமொழி வாழியவே. மிகுந்த கைதட்டலை அவர்கள் கொடுத்துக் கொள்வோம். வேற்று மொழியிலே அவர்கள் படித்தாலும் தமிழ் மொழியை மறக்காமல் வாசிக்கவும் எழுதவும் அவருக்கு தெரிந்திருக்கின்றது. ஆகவே அவருடைய பெற்றோர்களுக்கு எங்களுடைய பாராட்டுகள். இறுதியாக நன்றி உரை வழங்குமாறு வேதவனம் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு என்பதற்கு அமைவாக நிறைவான நீண்ட நேரமான நன்றியை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இருந்தாலும் நேரம் காலம் பொருத்தமானது அல்ல. எனவே மிக சுருக்கமாக என் நன்றியுரையை வழங்கி விடைபெறலாம் என்று ஆசைப்படுகின்றேன். நேரம் கடந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய மலரும் முல்லை என்கின்ற இந்த அருமையான கட்டமைப்பு சிறப்பாக ஓங்கி வளர உன்னதமாக திகழற இங்கே ஒரு பெரும் விருட்சமாக மலர எல்லாம் வல்ல இறைவனுடைய அருட்கடாட்சம் கிடைத்தமைக்கு முதலில் நாங்கள் இறைவனுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று இன்று விழா சிறப்பாக நடைபெற எல்லா வகையிலும் எங்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற ஆண்டவனுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி சிறப்பாக நிகழ்வை நடத்தி முடித்திருக்கின்ற எங்களுடைய மாகாண முதல்வருக்கு முதற்கண் நன்றி. அதே போன்று இந்த விழாவிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிறுவனத்தின் இயக்குநராக வழிகாட்டியாக ஒரு ஆசானாக ஆலோசகராக
அனைத்து ஆளுமைகளும் கொண்ட ஒரு சிறந்த இறைவன் போல எங்களுக்கு கிடைத்து இந்த நிலையத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஜீவரட்னம் அடிகளார் அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய இந்த மரணமுல்லை சமூகத்தின் சார்பிலே எங்களுடைய கிராம சேவையாளர்கள் இருவர் எங்கள் மேகலாம்மா சாந்தரூபி அம்மா அவர்கள், அதே போன்று எங்களுடைய வித்தியாலயத்தினுடைய முதல்வர் ஒட்டுசுல்தான் மகாவித்தியாலய முதல்வர், எங்களுடைய அனைத்து வகையிலும் எங்களுக்கு ஒத்தாசை வழங்கி கொண்டிருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் நான் தனித்தனியே பெயர் குறித்து விழிக்க முடியாமைக்கு வருந்துகிறேன். வரையறுக்கப்பட்ட நேரம் 2 நிமிடங்கள் தரப்பட்டிருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாக இந்த விழா சிறக்க அனைத்து வகையிலும் கரம் கொடுத்து உதவிய அருமையான நடனத்தை எங்களுக்கு வழங்கிய எங்களுடைய நடன ஆசான் தர்சன் சார் அவர்களுக்கும் பங்கு கொண்ட அனைத்து குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய இந்த நிலையத்திலே நடைபெறுகின்ற இந்த அற்புதமான திறப்பு விழாவிலே இணைந்து கொண்டு உதவிகளை புரிந்து ஒத்தாசைகளை புரிந்து விழாவிலே கலந்து கொண்டு நிகழ்விலே இணைந்து கொண்டு அருமையான உரைகளை எல்லாம் மாற்றி அமர்ந்திருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் எங்கள் மரணமுல்லை சமூகத்தின் சார்பிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தற்செயலாக தவறுதலாக யாரையாவது நான் குறிப்பிட தவறியிருந்தால் அத்தனை பேருக்கும் எங்கள் மரணமுல்லை சமூகத்தின் சார்பில் மீண்டும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு என் நன்றியை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். இறுதியாக இந்த ட்ரை ஷோ, இந்த ஆட்டோவினுடைய திறவுகோல் இப்பொழுது ஒபிஷியலாக எங்களுடைய மலர்முல்லை இயக்குநரிடம் வழங்கப்படும். அட்டன் இதை எங்களுக்கு அன்பளிப்பு செய்த அண்டனுக்கும் அவர்களோடு ஒத்தாசையாக இருந்த அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது முடிஞ்சோடனே ஒரு டிரைவ் கொண்டு போகலாம். அண்டன் நீங்க வரலாம். முடிஞ்சோடனே டிரைவ் கொண்டு போகலாம்னு சொன்னான். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. இதோடு நிகழ்வுகள் எல்லாம் முடிவடைகின்றன. எல்லோருக்கும் எங்களுடைய நன்றிகளும் பாராட்டுகளும். வணக்கம்.